உங்களோட ஸ்கின் ரொம்பவுமே டேமேஜா, பிம்பிளா அண்ட் ரொம்பவுமே ஆயிலியா, சிப்பா, அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின் வந்து இந்த சம்மருக்கும் மான்சூனுக்கும் ரொம்பவுமே ஆப்ட் ஆக முடியாம ரொம்ப கஷ்டப்படுதா? இதுக்கு நம்ம பல வகையான ஸ்கின் கேர், அதுக்கப்புறமா 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நான் சூப்பரான ஒரு சோப் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கின்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதில் நான் ரிவ்யூ ப்ளஸ் பியூட்டி ரிலேட்டட், அதுக்கப்புறமா டிஐஒய்ஸ் நிறைய பண்ணுவேன். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் வீடியோக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் 10 to 20 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த 1 கிளாஸ் தண்ணி அரை கிளாஸாக ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கிராம்பு வந்து நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும், நம்மளோட பிம்பிள் அதுக்கப்புறம் ஸ்கார் மார்க்ஸ் எல்லாம் எடுக்கும். ஸோ இது ரொம்பவுமே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் மாதிரி வத்திருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி சேர்த்துக்கோங்க. முல்தானி மெட்டி நம்மளோட ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் எடுத்து நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனாக வச்சுக்கும். ஸோ இது நல்ல ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல். ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ அந்த கிளிசரின் நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இமட் நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கும். ஸோ விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கிராம்பு தண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஆறுனதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ஆஷாவும் இருக்க போகிறது இல்லை. நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பியர் சோப் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சோப் பேஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் கோட் மில்க் சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பியர் சோப்லேயுமே நம்மளுக்கு கிளிசரின் இருக்குது, ரொம்பவுமே நல்லது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 5.5 இருக்குது நம்மளுக்கு பிஹெச் லெவல், அதனால ரொம்பவுமே நல்லது. ஸோ இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பியர் சோப்பில் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக கரையக்கூடிய சோப் தான், அதனால தான் இது எடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சோப் மோல்டு இருந்தால் இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரப்பிங் ஆல்கஹால் வச்சு. அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் கொஞ்சம் சோப்பை வந்து மெல்ட் பண்ணிவிடுங்க. சேர்த்து மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை இப்போ அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரைஞ்சி சூப்பராக வரணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கரைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்ல, நம்ம ஆல்ரெடி வந்து சோப் மோல்டை வந்து சானிடைஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ இது அதில் சூடாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க, இல்லைனா சோப்பு சீக்கிரமாக கட்டிடும். ஸோ சூடாக இருக்கும் போதே அந்த மோல்டில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஈவன் பிளாஸ்டிக் கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேப்பர் கப்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஊற்றிடுங்க. ஸோ நமக்கு இப்போ 6 சோப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 6 இல்லை 5. ஸோ சாரி. ஸோ ஃபஸ்ட்டு அது பபிள்ஸ் வராமல் இருக்க மறுபடியும் இந்த மாதிரி ஆல்கஹால் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் சோப்பு எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ கலரே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் கலரில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே வாசனையாக இருக்குது. நீங்கள் வேணும்னா எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேஸில் நான் தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சோப்பு பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபோமிங்காக இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா நான் இந்த சோப்பை வந்து ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவுமே நல்ல எனக்கு விசிபிள் ரிசல்ட் கொடுத்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு வந்து போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ஃபேஸ் அதுக்கப்புறம் பாடி ஃபேஸ் வாஷ் மாதிரியும் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பாடியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது. உங்கள் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதுவும் இந்த சம்மரில் ரொம்ப டேன் ஆகிடும்ல, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா 1 மினிட்டுக்கு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமே இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா, என்னோடய ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ இருக்குது, ஸ்கின் பிரைட்டன் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஆக்னே ஸ்கார்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். என்னோடய ஆயிலி ஸ்கின்னு, ஸோ பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ எனக்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின்னு. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.